அவருடைய நாமம் மோசேக்கு அங்க அறிவிக்கப்பட்டது. அடுத்தது ஒரு அனுபவம், மோசேக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது அந்த ஓரேப் பர்வதத்துல, தேவனுடைய பர்வதத்துல. அதையும் அவர் கேட்கிறாரு. யார் கேட்கிறா? மோசே கேட்கிறாரு. யாத்திராகமம் 33:13 பாத்தீங்க அப்படின்னா, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், அப்ப கிருபையை கேட்கிறாரு. நான் உண்மை அறிவதற்கும், எதுக்கு உங்களை நான் தெரிஞ்சுக்கிறதற்கும். நீங்க இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனா இன்னும் உங்களை நான் ஃபுல்லா புரிஞ்சுக்கல. உங்க வழி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு உங்க கண்கள்ல கிருபை கிடைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதையும் தேவன் உடனே கொடுத்துட்டாரு. நம்ம தேவன் ரொம்ப நல்லவருங்க. அவர் மட்டும் இல்ல, நீங்க நானும் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவாரு. ஆனா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்பாரு. அதை நம்ம இப்ப பின்னாடி பார்ப்போம். 17வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, அந்த ஒரு லைனை நான் வாசிக்கிறேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது சொல்லிட்டாரு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சது அப்படின்னு கிருபை கிடைக்க பண்ணிட்டாரு அந்த இடத்துல. அடுத்தது இந்த அனுபவம், இதுதான் கடைசி அனுபவம் மோசேக்கு கிடைச்சது. திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை மோசே பெற்றுக்கொண்ட அந்த ஓரேப் மலையில தான். ஆமே, இது ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற நமக்கு. திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவம், அது எங்க இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 106:23. அது ஃபுல்லாவே மோசே பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. அதுல அந்த 23வது வசனத்துல மோசே பத்தி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அதுக்கு நான் முன்னாடி படிச்சீங்கன்னா தெரியும். 22வது வசனத்துல எல்லாம், தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே வந்துருச்சு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அடிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். யாருக்காக நிற்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இவரு திறப்பின் வாயில நிற்கிறாரு, ஸ்டாண்டிங் இன் தி கேப். திறப்பின் வாயில நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அந்த ஒரு அனுபவம் அதே ஓரேப் மலையில தான் கிடைச்சது. நான் இப்ப சொல்லப்பட்ட எல்லா அனுபவம் அவர் ஒரே பர்வதத்துலதான், தேவனுடைய பர்வதத்துலதான் பெற்றுக்கொண்டாரு. இந்த அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள மோசே என்ன பண்ணாரு அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அவருடைய கண்கள்ல கிருபை கிடைக்குது, உடன்படிக்கை பண்றாரு, வார்த்தை வெளிப்படுது, தேவன் அவரை சந்திக்கிறாரு, அதற்கப்புறம் திறப்பில் நிற்கிறாரு.